கொடநாடு கொள்ளை விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகியே ஆக வேண்டும் என முரசொலி நாளேடு ஆணித்தரமாக தெரிவித்துள்ளது. முதலமைச்சராக இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர் என்பதை அவர் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு உறுதி செய்துள்ளதாகவும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது. எடப்பாடியை போன்று கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கான முதலமைச்சரை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை என முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கொடநாடு கொள்ளை சம்பவங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடியே காரணம் என பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூஸ் மற்றும் சயான் மனோஜ் ஆகியோர் ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க விசாரணைக்கு ஆணையிடாமல் ஆவணப்படத்தின் பின்னணியை விசாரிக்க தனிப்படை அமைத்ததை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. சயன் மனோஜை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்திய போது போலீசாரின் செயல்பாடுகளை நீதிபதி சரிதா கண்டித்ததையும் குற்றச்சாட்டுகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்தப்பட்டதா என கேள்வி எழுப்பி இருவரையும் சிறையில் அடைக்க நீதிபதி மறுத்துவிட்டதை மக்கள் வெகுவாக பாராட்டியதையும் முரசொலி நாளேடு தலையங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 கோடி மக்களின் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சுமத்தியுள்ள சாமுவேல் மேத்யூஸ் பல ஊழல் நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியவர் என்ற அடிப்படையில் முதல்வர் மீது சிபிஐ விசாரணை கோரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. ஒரு குற்ற கும்பல் ஆட்சி நடத்தி வருவது ஊரறிந்த ரகசியமாக இருப்பதாக முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. கமிஷன் வராவிட்டால் கொள்ளை அடிப்பார்கள், கொலையும் செய்வார்கள் என்பது தெரியும். ஆனால் வீடு புகுந்து கொள்ளையடிப்பார்கள், வீடு புகுந்து கொலை செய்வார்கள் என்பது இப்போது தெரிந்துவிட்டது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அண்மையில் குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு தலையங்கம் அதைத்தான் எடப்பாடி பின்னணியிலிருந்து செய்திருப்பதாக சயன் மனோஜ் கூறியிருப்பதையும் மேற்கோள் காட்டியுள்ளது. கார் உள்ள அளவும் கடல் நீர் உள்ள அளவும் எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டை ஆளப்போவதில்லை என்றும், சென்னை ராஜதானியாக இருந்த காலத்திலிருந்து எத்தனையோ முதல்வர்களை கண்ட அந்த நாட்காலியில் கொள்ளையன், கொலைகாரன் என்ற பழி குற்றச்சாட்டை சுமந்த முதல்வராக இருக்கவே எடப்பாடி விரும்புவதாகவும் முரசொலி கூறியுள்ளது. இப்படி ஒரு பழியை ஏற்றவர் முதல்வராக இருந்தார் என்ற அவப்பெயர் வரலாற்றில் பதிந்துவிடக்கூடாது என்பதால் முதல்வர் பதவியிலிருந்து எடப்பாடி விலக வேண்டும் என்றும் முரசொலி நாளேடு தலையங்கம் தெரிவித்துள்ளது.